சிலுவையில் சிந்திய 7 முத்துக்கள். இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஒரு சாபத்தின் சின்னமாக, மரணத்தின் தண்டனையினுடைய ஒரு அடையாளமாக இருந்த சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினால்தான். சரி, ஆண்டவர் ரத்தத்தை சிந்தணும்னா ஒரு ஆடு அந்த நாட்களில் பலி செலுத்துகிற மாதிரி ஜஸ்ட் அது ஒரே நேரத்தில் அதனுடைய வலி நீங்கிரும், இட் வில் டை. அந்த மாதிரி ஒரு எளிதான முறையில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு மரித்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த சிலுவை மரணம் என்பது மிகவும் வேதனையானது. அதாவது அந்த நாட்களில் இருந்த மிக மிக கொடூரமான ஒரு தண்டனை முறைமை. ரோமர்கள் இதை கண்டுபிடிக்கலை, ஆனால் ரோமர்கள் இதை டெவலப் பண்ணாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனையாக இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ சில நாட்களில் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள், ஈவன் 4 நாட்கள்லாம் கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார்கள் சிலர். அதற்கேற்ற மாதிரி சில ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மூச்சு விடணும். ஸோ ரொம்ப வேதனை, அதாவது பசினால், தாகத்தினால, அப்படி அவங்க வேதனையினால், வலியினால், அப்புறம் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தப்பட்டு, இப்படி பல விதங்களில். ஆனால் ஒரு நீண்ட நேரம் வேதனைப்படக்கூடிய ஒரு தண்டனை முறைமை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முறைமையை தெரிந்து கொண்டார். ஸோ சரீர பிரகாரமான பாடு மாத்திரமல்ல, திருத்துவத்தின் ஒரு அம்சமாகிய குமாரனானவர் பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த வேதனை, நித்தியத்தில் ஒருபோதும் அந்த சம்பவம் நடந்ததில்லை. ஆனால் சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுமந்த போது, தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது அந்த ஒரு காரியம். ஸோ அதுவும் பெரிய வேதனை. இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் இந்த 7 விலையேறப்பெற்ற முத்தான வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். அதாவது ஒரு வார்த்தை பேசணும்னா நம்ம பொதுவாக, ஏன்னா ஒவ்வொரு குட் ஃப்ரைடேலையும் கேட்குறது தான், பேசணுன்னா ஈஸி கிடையாது. மூச்சு விடுறதே கஷ்டம். மூச்சு விடணுன்னாலே, ஏன்னா அந்த கையில் ஆணியில் கடாவப்பட்டு தொங்கி கொண்டிருக்கிற அந்த சரீரம், காலில் ஆணி, அந்த சரீரம் அந்த கால் ஆணி துவாரத்தில் அந்த ஃபோர்ஸ் கொடுத்து உடம்பை லிஃப்ட் பண்ணாதான் ப்ரீத் பண்ண முடியும், சுவாசிக்க முடியும். அப்படி ப்ரீத் பண்ண பிறகு அந்த வேதனை தாங்காமல் திரும்ப உடல் இறங்கும். ஸோ இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் தான். ஸோ சுவாசிக்கிறதே கஷ்டம், அப்போ பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ ஆண்டவர் டெலிபரேட்டாக வேண்டுமென்றே இந்த வார்த்தைகளை பேசினார். பொதுவாக நம்ம யாராவது பேசின கடைசி வார்த்தைகள், லாஸ்ட் வேர்ட்ஸ் பொதுவாக முக்கியம்னு நினைப்போம். சில நேரம் லாஸ்ட் வேர்ட்ஸில் பெரிய வார்த்தைகள் பேசுகிற, நல்ல வார்த்தைகளை பேசுகிற மக்களை மிக சிறந்தவர்கள்னு சொல்லுவோம். சூசனா வெஸ்லி நமக்கு தெரியும், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி இவங்களுடைய தாயார். அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு அன்பானவங்கெல்லாம் அவங்களை சுற்றி, ஏன்னா அவங்க ஷி மே டை அட் எனி மொமெண்ட், அன்பானவங்க படுக்கையை சுற்றி உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ சூசனா வெஸ்லி பேசினாங்களாம், டோன்ட் கிரீவ் பட் சிங் அ சாங் ஆஃப் ப்ரைஸ். ஏன்னா நேச்சுரலாக ஒருத்தர் அழ போகிறாங்கன்னா வயசானவங்கனாலும் என்ன செய்வாங்க, எல்லாருமே அழுது கொண்டு தான் இருப்பாங்க, துக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. அப்போ சுற்றி உள்ளவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், நீங்கள் துக்கப்படாதீங்க, ஆண்டவரை துதித்து ஒரு பாடல் பாடுங்க. அதே போல் வில்லியம் கேரி, அவர் அவருடைய கடைசி வார்த்தை அவர் சொல்கிறார், when I am dead, அவர் மரணப்படுக்கையில் சொன்னது, when I am dead and gone, speak less of Dr. Carey and speak much of Dr. Carey's Savior. நான் மரித்து போன பிறகு டாக்டர் கேரியை குறித்து ரொம்ப பேசாதீங்க, டாக்டர் கேரியுடைய இரட்சகரை குறித்து அதிகம் பேசுங்கள். நமக்கு அலெக்சாண்டர் த கிரேட் படிச்சிருப்போம். அவருக்கு மரணப்படுக்கை, மலேரியாவால் சாகிறாரா இல்லை பாய்சன் ஆகி பாய்சனிங் பண்ணி அது ஒரு கொலையானு கூட தெரியாத சூழ்நிலை, மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. அவருக்கு சக்சஸர் கிடையாது, அவருக்கு வாரிசு இல்லை. ஆனால் அப்போ அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, இன்னும் குழந்தை பிறக்கலை. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, who will rule in your stead?
உங்களுக்கு பதிலாக யார் ஆட்சி செய்வா அடுத்து? நீங்கள் மறிக்க போறீங்களே. He said the strongest. எவனுக்கு அதிக பலம் இருக்குதோ அவன் தான் அடுத்து ஆட்சிக்கு வருவான், அடுத்து இந்த என்னுடைய நான் ஸ்தாபித்த ராஜ்யத்தை ஆளுவான். அதேபடியே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹிஸ் டெத் அவருக்கு நிறைய ஜெனரல்ஸ் இருந்தாங்க. அந்த ஜெனரல்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அதில் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீ பிகேம் த ரூலர். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க இவங்க பெரியவங்க கடைசியாக பேசின வார்த்தைகள். அதே போல் எலிசா போனபார்ட், அதாவது நெப்போலியன் போனபார்ட்டுடைய அக்கா, அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னு நினச்சாங்க. கூட இருந்தவங்கெல்லாம் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இறந்துடுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த ரூமில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம், நத்திங் இஸ் ஆஸ் சர்டன் ஆஸ் டெத். மரணம் மாதிரி நிச்சயமானதுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அம்மா இன்னும் சாகலை. ஒன்று அந்த அம்மா சொன்னாங்களாம் அந்த மரணப்படுகை, எக்ஸப்ட் டாக்ஸஸ். மரணம் மாதிரி நிச்சயமானது இன்னொன்று இருக்கு, என்னது? வரி. வரி கட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுடைய அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஃபேமஸ். பைபிளில் நமக்கு தெரியும், as for me and my house, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் சொன்ன வார்த்தை? யோசுவா சொன்ன வார்த்தை. எப்போ சொன்னார்? ஃபேர்வெல் ஸ்பீச், அவர் கடைசியாக பேசிய பேச்சு. எத்தனை வருஷம் யாருக்குமே தெரியும் இந்த வசனம், யோசுவா பேசினது. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோம சிறையில் மரணம் நிச்சயிக்கப்பட்டு என்னைக்குன்னு தெரியாது, ஆனால் மரணம் தான் தெரியும். அப்போ எழுதின அந்த 2 தீமோத்தேயு என்ற நிருபம், அதில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, I have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have kept my faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I finished my race. ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படி எத்தனையோ பேர் எவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் பேசியிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. மரிக்கும் தருவாயில் இவ்வளோ வேதனையின் மத்தியில், இவ்வளோ பாடுகளின் மத்தியில் 7 முத்துக்களை அவர் உதிர்த்தார். பொதுவாக பைபிளில் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு சில வசனங்கள் சூஸ் பண்ணுவோம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, 10 கற்பனைகள், 10 கட்டளைகள். சிலர் வீட்டில் பியாட்டிடியூட்ஸ், மத்தேயு 5 வருது இல்லையா, பாக்கியவான்கள், இவர்களெல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அந்த பியாட்டிடியூட்ஸ். சங்கீதம் 23, இப்படி நிறைய வேத பகுதிகள். அதே போல 7 sayings of Jesus from the cross, இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளும் மனப்பாடம் பண்ணுவதற்கு ஏற்ற சிறந்த வசனங்கள். நம்ம பிள்ளைங்க ஒரு சிலர் கற்றுக்கொள்வீங்கன்னு நம்புறேன், பெற்றோர் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். The cross was Jesus' pulpit for his final earthly sermon before his death. சிலுவை தான் இயேசு ஆண்டவருடைய புல்பிட். அவர் இந்த சரீரத்தில் மரணம் அடைவதற்கு முன்பாக செய்த கடைசி பிரசங்கத்தில் அவருடைய புல்பிட் சிலுவை தான். இந்த 7 வார்த்தைகள் நினைவில் கொள்ளும்படியாக, இந்த 7 வார்த்தை சின்ன ஒரு ஏல ஸ்டார்ட் பண்ணுற இங்கிலீஷ் வார்த்தைகள். முதல் வார்த்தை வேர்ட்ஸ் ஆஃப் அப்பீல், ஒரு வேண்டுதலின் வார்த்தை. என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். தான் முதல் வார்த்தை. அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ், நிச்சயத்தின் வார்த்தை. தன்னை நினைவு கூறும்படியாக வேண்டிக் கொண்ட கள்ளனுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். மூணாவது வேர்ட்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன், பாசத்தின் வார்த்தைகள். மரியாளை பார்த்தும் தனக்கு அன்பா இருந்த சீஷனை பார்த்தும் பேசினது. ஸ்திரீயோ இதோ உன் மகன், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி யோவானுக்கு மரியாளையும் மரியாளுக்கு யோவானை அறிமுகப்படுத்தின அந்த காரியம், ஒப்படைத்த காரியம். அடுத்தது 4வது வார்த்தை வேர்ட்ஸ் ஆஃப் அபேண்டன்மெண்ட், கைவிடப்பட்ட வார்த்தைகள், கைவிடப்பட்ட நிலையில் பேசிய வார்த்தைகள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். வேர்ட்ஸ் ஆஃப் ஆங்குவிஷ், வேதனையின் வார்த்தைகள், தவிப்பு, வேதனை, தாகமாயிருக்கிறேன். அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சாதித்து செய்து முடித்த அந்த ஒரு சாதனையின் வார்த்தை. என்ன சொன்னாரு?
முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும்படியான வார்த்தை. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். ஸோ அப்பீல், அஷூரன்ஸ், அஃபெக்ஷன், அபேண்டன்மெண்ட், ஆங்குவிஷ், அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ். இந்த 7 வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முதல் வார்த்தை வேர்ட்ஸ் ஆஃப் அப்பீல். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் சீட்டு போட்டு கொண்டார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அதாவது இந்த ஜெபம் ஆண்டவர் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த, சிலுவையின் அந்த மரண தண்டனை நிறைவேற்றி கொண்டிருந்த ரோம சிப்பாய்களுக்காக மட்டும் ஜெபிக்கலை. ஃபிசிக்கலாக அவங்கள அந்த நேரம் இயேசுவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த சோல்ஜர்ஸ்க்காக மட்டும் இல்லை. இதற்கு காரணமாக இருந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ், அவரை புறக்கணித்த யூதர்கள், யாராக இருந்தாலும் சரி, அவங்க நாங்கள் வேணும்னு தான் செய்கிறோன்னு சொன்னாங்க. இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பேதுரு அப்போஸ்தலர் 3:17 அவர் பிரசங்கித்த போது அந்த யூத மக்கள்கிட்ட பிரசங்கிக்கும் போது சொல்கிறாரு, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சீங்க, ஆனால் நீங்கள் தெரியாமல் செஞ்சீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியலை. சவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த போது அவன் நினச்சான், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கேட்டார், சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதனால ஏசாமி ஜெபித்த ஜெபம் அந்த ரோமர்களுக்கு மட்டுமல்ல, அந்த யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ஈவன் ஃபார் யூ அண்ட் மீ. இன்றைக்கி நம்மளும் தவறு செய்கிற காரியங்கள், அநேக தவறுகள் நாம் அறியாமல் செய்கிறோம். இதனுடைய விளைவுகள் தெரியாமல், எவ்வளோ ஆபத்தானது, எவ்வளோ கொடூரமானது என்பதை உணராமல் செய்கிறோம். இது எந்த அளவுக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறது என்பதை உணராமல் செய்கிறோம். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் செய்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக ஏசாமி ஜெபிச்சாரு. ஜீசஸ் prayed for all, including us. ஏசாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரில் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது இதே போன்ற ஒரு ஜெபத்தை செய்கிறார். அவருடைய பர்சிக்யூட்டர், அவரை உபத்திரவப்படுத்துறவங்களுக்காக ஸ்தேவான் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பவுலை ரட்சிக்கிறார். அவருடைய வஸ்திரங்களை வைத்து கொண்டு காவல் காத்து கொண்டிருக்கிற, அந்த சேவருடைய வஸ்திரங்களை காவல் காத்து கொண்டிருக்கிற ஸ்தேவானை ஆண்டவர் சவுலை ஆண்டவர் தொட்டு மாற்றினார் ஸ்தேவானுடைய ஜெபத்தினால. Jesus has set an example for us to follow. அதனால இந்த வார்த்தை லேசான வார்த்தை கிடையாது. ஏசாமி மன்னிப்பை பற்றி பேசினார், அன்பை பற்றி பேசினார். ஆனால் அந்த வார்த்தைகள் ஏன் வல்லமை உள்ளதாக இருக்குது, இன்றைக்கும் மக்களை மாற்றுதுன்னா, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை பிரசங்கித்தார். பொதுவாக சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். நீ என்ன பிரசங்கிக்கிறியோ அதை வாழ்ந்து காட்டுப்பா. ஏன்னா நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, ஆனால் செய்கிறது வேற ஒன்று. வேர்ட்ஸும் டீட்ஸும் அநேக மேடைகளில் ஒத்து போகாததுனால தான் இன்றைக்கி அநேக மக்கள் இடர்கள் அடைகிறாங்க. ஈவன் காந்தி போன்ற மக்கள், எத்தனையோ பேர் இடர்கள் அடைந்ததுக்கு காரணம் கிறிஸ்தவ புல்பிட்டிலிருந்து வர்ற செய்திக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த விதமும் ஒன்று தான், அவர் கொடுத்த செய்தியும் அதுதான். பொதுவாக சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். ஆனால் அதை விட மேலானது ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். உண்மையிலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்தையும் ப்ரீச் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும்னு ஏசாமி அப்படி தான் வாழ்ந்தார். ஸோ மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணார். ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு சொன்னார். லூக்கா 6:28, லூக் 6:28, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்மளும் சில நேரம் நம்ம நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னன்னு நிந்திச்சு தான் ஜெபம் பண்ணுவோம்.
ஒன்றும் இல்லாமல் போயிடணும் சுவாமி, அவமாக்கி போடும், கொன்று போடும் ஏதாவது. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் சொல்லலை. மத்தேயு 6:14, Matthew 6:14, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். புரியுதாங்க இந்த சென்டென்ஸ்? கஷ்டமாக இருக்கா? கோனார் தமிழுரை வேணுமா? திருக்குறள் மாதிரி எனக்கு புரியலைங்க. கோனார் தமிழுரை என்ன, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் புரியாது. கோனார் தமிழுரையை பார்த்தா தான் தெரியும். எல்லாமே துப்பு துப்பு துப்புன்னு வருது. ஒவ்வொரு துப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இது அப்படியா இருக்குது பைபிளில்? வெரி சிம்பிள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காவிட்டால், சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், நானும் வாசிக்கிறேன். உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிக்க மாட்டார். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா? கவனிச்சிங்களா? எபேசியர் 4:32, எஃபிஷியன்ஸ் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் நடித்து. இதில் அடிச்சிக்க முடியாதுங்க நம்ம சர்ச்சுங்களை. ஒரு ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், உங்களை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்? ஐயோ வேற மாதிரி. ஆனால் பார்க்கும்போது ஐயோ பிரதர், ஐயோ சிஸ்டர். மன உருக்கமாயும் நடித்து இல்லை, இருந்து. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். யார் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறோமோ, நம்மளை குறித்து என்ன நினச்சிக்கிறோம்? நான் ரட்சிப்புக்கு முன்னாடியே பரிசுத்தவான், இப்போ ரொம்ப பரிசுத்தவான், இப்போ கழுவப்பட்ட பரிசுத்தவான். நம்ம ஆக்சுவலாக கழுவப்பட்ட பாவி யாராக இருந்தாலும். ஆனால் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க எனக்கு முடியலை, மன்னிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறவங்க யார்? கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அன்பாலே, ஆண்டவர் என்னை மன்னித்தது தகுதியின் அடிப்படையில் அல்ல. தகுதியின் அடிப்படையில் நான் மன்னிக்கப்பட தகாதவன். எல்லாரும் சொல்லலாமா? நான் தகுதியின் அடிப்படையில் மன்னிக்கப்பட தகாதவன், தகாதவள். எது உங்களுக்கு பொருந்தோ சொல்லிக்கணும். அப்போ மன்னிக்கப்பட தகுதி இல்லாத நம்மை அவர் மன்னித்தார். அப்போ மன்னிக்கப்பட தகுதி இல்லாத மற்றவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். கொலோசியர் 3:13, கொலோசியன்ஸ் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எத்தனை இடத்துல பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுதுங்க. ஏன்னா இன்னைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இது அன்னைக்கு பவுலுக்கும் சபையில் பார்த்த பிரச்சனை இதுதான். எல்லாரும் பவுல்கிட்ட அங்கிள் பிரதர் பவுல் என்ன ஜெபம் பண்ணுங்கண்ணே, இவங்க ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு தான் அவங்க வருவாங்க. பவுல் பார்க்குறாரு, என்னடா இது? அதனால அங்கங்கே எழுதுறாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. சிலர் நம்ம பொதுவாக சொல்றது என்ன? I am willing to forgive, but they have to ask me first. நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கேங்க, ஆனால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அவங்க கேட்கணும். என்னன்னு? காலில் கையில் விழுந்து நான் மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேங்க. ஆனால் ஏசாமி என்ன பண்ணார்? அப்படியா ஜெபம்? யாராவது கேட்டாங்களா? ஜீசஸ் எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யாராவது ஒருத்தராவது கேட்டாங்களா? இல்லை. ஆனால் என்ன ஜெபம் பண்ணார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாது இருக்கிறார்களே. The poison of unforgiveness destroys the container that holds it. அந்த பாட்டிலுக்குள்ள விஷம் இருக்குங்க. அந்த விஷம் எப்படிப்பட்டது? அதை குடிக்கிறவங்கள இல்லை, பாட்டிலில் வச்சிருக்க அந்த பாட்டில் அடிச்சிடும். மன்னிக்க முடியாத தன்மை என்கிற அந்த விஷமானது
யாருக்குள்ளே இருக்குதோ அவங்கள கொன்றுமா, அவங்கள அழிச்சிரும். ஸோ நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக. முதலாக ஏசாமி சிலுவையில் பேசிய உதிர்த்த முத்து மன்னிப்பை குறித்து. நான் முந்தைய ஒரு முறை சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறேன். பொதுவாக டாக்டர் பில்லிகிராம் சொல்கிறார், பரலோகத்தில் நிறைய பேர், நரகத்தில் இருக்கிற நிறைய பேர் நாளைக்கு மனம் திரும்பணும்னு நினச்சவங்க. Many people are in hell because they wanted to repent tomorrow but they died today. நாளைக்கு மனம் திரும்பணும்னு நினச்சி இன்றைக்கே செத்து போன மக்கள் நிறைய பேர் நரகத்தில் இருப்பாங்களாம். அதே மாதிரி நமக்கு தெரியும், குடியினால் கெட்டு போன குடும்பங்கள், குடியினால் வாழ்க்கை அழித்து எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகிறது, விபச்சார பாவத்தினால, கொலை பாதகத்தினால, இன்னும் எத்தனையோ பாவத்தினால நரகத்துக்கு போனவங்க. அதே போல் there will be some people who will open their eyes in hell because they could not forgive others. மற்றவர்களை மன்னிக்க முடியாததினால் இந்த ஆண்டு நாம் வாசித்த வேத வசனங்களின் அடிப்படையில் நரகத்தில் கண்ணை திறக்க போகிற மக்கள் இருக்க போகிறார்கள். நம்ம அந்த கூட்டத்தில் காணப்பட வேண்டாம். என்னைக்கோ செஞ்சது, எப்பமோ செஞ்சது, ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபைலில் போட்டு வச்சு எதை டிலீட் பண்ணாலும் எங்கேயாவது சேர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம சில நேரம் பார்ப்போம்ல, இதெல்லாம் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி வச்சுருப்போம், அது எங்கேயாவது சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீசஸ் பேசின முதல் வார்த்தை அப்பீல் அண்ட் அப்பீல். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாது. வேர்ட்ஸ் ஆஃப் அப்பீல். ரெண்டாவது வேர்ட்ஸ் ஆஃப் அஷ்யூரன்ஸ். ஒரு நம்பிக்கையின் நிச்சயம் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உறுதிமொழி கொடுக்கிற ஒரு வார்த்தை. லூக்கா 23:43, லூக் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அன்பார்களே, நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்க்கலாம். எப்படி இந்த ஒரு மனிதன் சிலுவையில் மரிக்கும் தருவாயில் லாஸ்ட் மினிட் அல்லது லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசி தருணம், அதில் அவன் மீட்கப்படுறான். அதாவது the devil could nail Jesus' hands and feet on the cross. இயேசுடைய கைகளையும் கால்களையும் சிலுவையின் மேலே அவன் அடிச்சிட்டான். Still he could not stop Jesus from saving sinners. ஆனாலும் பாவிகளை ரட்சிப்பதை அந்த கிரியையிலிருந்து ஏசாமியை பிசாசால் என்ன செய்ய முடியல, தடுக்கவே முடியல. சிலுவையினாலே நமக்கு மொத்தம் எத்தனை சிலுவை? 3 crosses இல்லையா? 2 ஏசாமி நடு சிலுவையில் அறையப்பட்டார், 2 பக்கமும் 2 திருடர்கள். அந்த நடு சிலுவை யாருக்காக செய்யப்பட்டது? பரபாஸ்க்காக செய்யப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு பரபாஸ் தான் சிலுவையில் அறையப்படணும். பரபாஸை விடுதலை பண்ணி இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அந்த நடு சிலுவையில். பரபாஸும் சரி, அந்த அடுத்த 2 கள்ளர்களும் சரி, 3 பேருமே யூதர்கள், ஜூயிஷ் பீப்புள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8வது நாள் 3 பேருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளை டெடிகேட் பண்ணுறோம், சில்ட்ரன்ஸ் டெடிகேஷன். நம்ம சர்ச்சில் ஞானஸ்நானம் கொடுக்குறதில்ல பிள்ளைகளுக்கு, ஆனால் சைல்டு டெடிகேஷன் வைக்கிறோம். ஆனால் யூதர்கள் 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்வாங்க. இந்த 3 பசங்களுக்கும் அப்படி செய்யப்பட்டது தான். And they learned the commandments and scriptures. சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு கட்டளைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது, வேத வாக்கியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, பிள்ளைங்களுக்கு நம்ம செய்கிற ஊழியம் ஒரு நாள் வீணாகாது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரெகுலராக நீங்கள் அனுப்புறது, நாளைக்கு கூட ஈவினிங் 6 o'clock ப்ராக்டிஸ் இருக்குது, ஞாபகப்படுத்துகிறேன். பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல் அனுப்பி வேத வசனங்களை அவங்க கற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இந்த 3 பேருமே வேத வசனங்களை கற்றவங்க தான். ஆனால் அதுக்கப்புறம் வளரும்போது became sinners, வேத வசனங்களை மீறி பாவிகள் ஆனாங்க. லேட்டர் became criminals, நாட்டின் சட்டத்தை மீறி குற்றவாளிகள் ஆனாங்க, மரண தண்டனை பெற்றுக்கொண்டாங்க. ஆரம்பத்தில் ஏசாமியை கேலி பண்ணாங்க அந்த 2 திருடர்களும். ஆனால் அதில் ஒரு திருடன் மனம் திரும்பினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவன் சின்ன வயசுலேருந்து கேட்ட சில வேத வசனங்களை
அவனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இவர் தான் மேசியான்னு அறிந்து கொள்ள அந்த வேத வசனங்கள், சின்னதில் கேட்ட வேத வசனங்கள். நிறைய பெற்றோர் இந்த நாட்களில் சந்திக்கிறேன். சின்னதில் எவ்வளோ அழகாக என் பையன் வசனம் சொல்லுவான், சின்னதில் எத்தனை ஸ்கிரிப்சர் டெஸ்ட்டில் என் பிள்ளை எக்ஸாமில் ஜெயிச்சிருக்குது, வின் பண்ணியிருக்குது. எவ்வளோ தூரம் ஆலயத்தை நேசித்த பிள்ளை இன்றைக்கி ஆலயத்துக்கே வர்றதில்லை, ஆலயத்தை வெறுக்கிற பிள்ளையாக இருக்குது. எப்படி ஆச்சுனே தெரில பிரதர். ஜெபித்து கொண்டே இருங்கள். வேத வசனம் ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது. இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனை கடைசி நேரத்தில் மனம் திரும்ப வைத்தது அந்த தேவ வசனங்கள். மார்க் 15:32, மார்க் 15:32, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏசாமி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அவரை கேலி பண்ணுறாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜான்னு சொன்னார், நம்ம கிங் இறங்கி வரட்டுங்க, சிலுவையிலிருந்து அவர் பாட்டுக்கு இறங்கி வரட்டும். நக்கல். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். வேர்ஸ் ப்ளீஸ். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். தெளிவாக போட்டிருக்கு. அறையப்பட்டவர்களும்னா எத்தனை பேர் அறையப்பட்டாங்க? 2 பேர். அப்போ 2 திருடர்களும் என்ன பண்ணாங்க? ஏசாமியை நிந்தித்தாங்க, தூஷித்தாங்க. ஆனால் அப்புறம் என்னென்ன அந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லூக்கா 23, லூக் 23ல் 34, 35, 38 வர்சஸ் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு இந்த கள்ளனும் கேலி பண்ணுறாங்க. அதாவது வலது பக்கம் இருக்கிற கள்ளன் தான் மனம் திரும்பினதா சிலர் சொல்லுவாங்க. சில சரித்திர புஸ்தகங்களில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. சில அப்பாக்ரிஃபிக்கல் புக்கில், தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குது. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சரி, வலது பக்கம் இருந்தவன் மனம் திரும்பினான், அவன் பேர் ஆக்சுவலாக டிஸ்மாஸ். இடது பக்கம் இருந்தவன் பேர் ஜஸ்டஸ். சரி, வலது பக்கத்தில் இருந்தவன் அஃப்கோர்ஸ் முழு இது, அதாவது நான் இவன் பேர் டிஸ்மாஸ், வலது பக்கம் இருந்தவன் தான் மனம் திரும்பினான்னு நான் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி அவன் இல்லைன்னு நீங்களும் என்ன செய்ய முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அப்படி வச்சுக்கலாம். இவன் 2 பேருமே கேலி பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. ஆனால் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் சில காரியங்களை பார்க்குறான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இவர் கடவுளை எப்படின்னு கூப்பிடுறாரு? பிதான்னு கூப்பிடுறாரு. நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவர் நம்மளை விட அதிகமாக அடி வாங்கி இருக்கிறாரு. எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையிலும் எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாரு? அதுக்கு அடுத்து, அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அவன் பார்க்குறான், அங்கே சீட்டு போடுறாங்க அவருடைய வஸ்திரத்தை. சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கு, 18ஆம் வசனத்தில். அவன் படித்த வேத வசனம் அவனுக்கு ரிலேட் பண்ண முடியுது. அப்படின்னா இவர் தான் மேசியாவா? அடுத்து பாருங்க 35, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால். ஸோ ஏசாமியை பற்றி இவனும் கேட்டிருக்கான். ஏன்னா பின்னாடி சொல்கிறான், இவர் எந்த தப்பும் பண்ணலையேன்னு அவன் சொல்கிறான். அப்போ இவர் பற்றி இவர் செஞ்சதெல்லாம் இவங்களே ஒத்துக்கிறாங்களே. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால், இவன் தான் கிரைஸ்ட்ன்றாங்க. அவங்க கேலி பண்ணுறாங்க, இவனுக்கு அது விசுவாச வார்த்தைகளாக உள்ள போகுது. 38ஆம் வசனம், இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. ஏசாமிக்கு மேலே போர்டு வச்சுட்டாங்க, கிங் ஆஃப் த ஜூஸ், யூதர்களுடைய ராஜா. இது எல்லாமே அவனுக்குள்ள, அந்த வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளனுக்குள்ளாக விசுவாசத்தை கொடுத்தது. ஸோ அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், 39, 40, 41, 42, லூக் 23. அந்த இடது பக்க கள்ளன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அந்த 2 பேரும் நிந்திச்சாங்க. இடது பக்கக்காரன் இன்னும் இகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஏன்னா அழகா சொல்றான், நான் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம எதை செஞ்சோமோ அதுக்குரிய தண்டனை வந்திருக்கு. இவரோ தகாத தொண்டையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். Jesus always listens to the prayer of a repentant sinner. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும், அவ்வளோ வேதனை அனுபவித்து கொண்டிருக்கும் போதும், ஒரு மனம் திரும்புகிற பாவியினுடைய ஜெபத்தை ஏசாமி கண்டிப்பாக எந்த நிலைமையிலும் கேட்பார். சில நேரம் நம்ம கேட்குற சில ஆசைகள், சில விருப்பங்கள் ஒருவேளை உடனடியாக பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு எதற்காக நம்ம மனம் திரும்பி உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறோமோ அப்போவே ஆண்டவர் மன்னிக்கிறார், அப்போவே அந்த ஜெபத்தை கேட்கிறார். God's kindness leads you to repentance. ரோமர் 2:4. தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிருபை, அந்த கள்ளன் மனம் திரும்புகிறான். சரீனா அல்லது செரீனா அப்படின்னு சொல்லலாம், சரீனா மரியா அப்படின்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த தேர்ட், அவருடைய மனைவி. அலெக்சாண்டர் த தேர்ட் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவர், முரட்டுத்தனமான நபர். ஆனால் அந்த மரியாங்கிற அவனுடைய ஒய்ஃப் ரொம்ப பேஷண்ட், ரொம்ப நோன் ஃபார் ஹர் கம்பேஷன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கில், பொதுவாக அந்த ரஷ்ய பகுதியில் தண்டனை பெரிய குற்றவாளிகளுக்கு ஆள் கடத்துவாங்க, நாடு கடத்துகிற மாதிரி இந்த சைபீரியாங்கிற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு அப்படி ஒரு அப்புறம் சாகிற வரைக்கும் அவன் திரும்ப வர முடியாது. ஸோ அப்போ அவனை அப்படி முதல் ராஜாட்ட அப்பீல் பண்ணுவாங்க, அவனை விடுதலையை பண்ண சொல்லி. ஏன்னா குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் ராஜா ஆர்டர் போட்டுருவார், நோ, அவன் சைபீரியாவுக்கு போகணுங்கிற மாதிரி. அப்போ திரும்ப அவருடைய ஒய்ஃப்ட்ட கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ராஜா ஆல்ரெடி ஆர்டர் போட்டார்னா நான் என்ன செய்கிறது, அந்த ஆர்டரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் அந்த ஆர்டர் இருக்கும், pardon impossible, to send to Siberia. அதாவது மன்னிப்பு என்பது சாத்தியமில்லை, இவனை இப்பொழுது சைபீரியாவுக்கு அனுப்ப வேண்டும். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆர்டரில் அந்த கமாவை மட்டும் மாற்றினாங்க. பாடன் கமா எப்படி இருந்துச்சுன்னா, இது நீங்கள் பவர் பாயிண்ட் போட்டிங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லைட். பாடன் இம்பாசிபிள் கமா டு சென்ட் டு சைபீரியா. ஆனால் அதை அவர் எப்படி மாற்றினாங்கன்னா, பாடன் கமா இம்பாசிபிள் டு சென்ட் டு சைபீரியா. இப்போ அந்த பவர் பாயிண்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ப்ளீஸ். பாடன் கமா இம்பாசிபிள் டு சென்ட் டு சைபீரியான்னு அந்த பங்க்சுவேஷன் மட்டும், கமா மட்டும் மாற்றி விட்டாங்க. என்னாச்சு, பழச்சிட்டான், மன்னிக்கப்பட்டாயிற்று, சைபீரியாவுக்கு அனுப்புறது சாத்தியமில்லை. இந்த குறிப்பிட்ட வேத வசனம் ஏசாமி சொன்னார் இல்லையா, இன்று அதாவது and he said to him, truly I say to you, today you will be with me in paradise. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ நம்ம பொதுவாக நிறைய கேட்குற விளக்கம் என்ன, ஏசாமி சொன்னார் இன்னைக்கே, அவங்க அன்றைக்கே மறிச்சிட்டாங்க, இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ஆனால் ஒரு சில வேத பண்டிதர்கள் கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. அதை இன்னைக்கு பார்க்கலாம் ஜஸ்ட். ஏன்னா மகதலேனா மரியாள்கிட்ட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறார், நான் இன்னும் என்கிட்ட என்ன செய்யலை, இன்னும் என்னுடைய பிதாவினிடத்துக்கு ஏறி போகலை, என்னை தொடாத. அந்த சொல்லப்படுற விளக்கம் தான். அண்ட் he said to him, அந்த வேர்ஸும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ட்ரூலி ஐ சே டு யூ டுடே, ட்ரூலி ஐ சே டு யூ டுடே. கீழே இருக்கு பாருங்க. அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு மெய்யாகவே இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஏன்னா நிச்சயமாக ஆண்டவர் மன்னிச்சாரு, அவன் பரதேசி தான் போகிறான். எப்போ அவன் பரதேசுக்கு போனான்? ஏன்னா மற்ற எத்தனையோ சில தியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ். அந்த 3 நாட்கள் ஏசாமி எங்கே இருந்தார்? ஒரு சின்ன கமா இட் மேக்ஸ், ஆண்டவர் அன்னைக்கு டெஃபினட்டாக அவன்கிட்ட சொல்லிட்டார், என்ன நீ என்னோட கூட பரதீசில். அண்ட் he said to him, truly I say to you today, you will be with me in paradise. லெஃப்ட் சைடு இந்த ஒரு காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்கலாம். அடுத்த 5 வசனங்கள் சுருக்கமாக அடுத்த செஷனில் பார்க்கலாம். அன்பாலே வலது பக்கம் இருந்த அந்த மனிதன்
டிஸ்மாஸ் அவன் வந்து ஏற்றுக்கொண்டான், மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் இடதுகை பக்கம் உள்ளவன் மரித்து அவன் வந்து ஹீ ஃபேஸ்ட் காண்டம்னேஷன், ஆக்கினைக்குள்ளாக மரித்தான். ஆனால் அவன் செய்த பாவம் வந்து சின் ஆஃப் ஒமிஷன். தனக்கு கிடைத்த மன்னிப்பை, அந்த வலது பக்கம் இருந்த திருடனுக்கு கிடைத்த அதே வாய்ப்பு தான் இவனுக்கும் கிடைச்சதுங்க. ஆனால் இவன் அதை புறக்கணிச்சிட்டான். இப்போ அவன் பாவியாக மரிப்பது, ரட்சிப்பு இல்லாமல் மரித்ததற்கு காரணம் அவன் செய்த கொலை அல்ல, அவன் செய்த மற்ற பாவங்கள் அல்ல, வாழும்போதெல்லாம் வாழ்நாளெல்லாம் செய்த பாவத்தினால் அல்ல, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது செய்த பாவம். என்ன பாவம்? ரட்சிப்பை புறக்கணித்தது. இன்னைக்கு அன்பானவர்களே, நம்ம யாருனாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு ஒருவேளை நரகத்துக்கு போகிறதா இருந்தால், நம்ம செய்த பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை இதெல்லாம் இல்லை. மிகப்பெரிய ஒரே பாவம் ஒமிஷன். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை வேண்டாம், இலவசமாக கொடுத்த மன்னிப்பு வேண்டாம். ஆண்டவர் நமக்காக ஜெபிச்சிருக்கிறார், பிதாவே இவனுக்கு மன்னியும் இவளுக்கு மன்னியும், தான் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாள். ஆனால் அது வேண்டாம். சின் ஆஃப் ஒமிஷன். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ஆகையால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இதுவரைக்கும் 2 வார்த்தைகள் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அப்பீல், 2வது அஷூரன்ஸ், 3வது வேர்ட்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன், பாசத்தின் வார்த்தைகள் அல்லது அன்பான வார்த்தைகள். அதாவது ஆண்டவர் வந்து தன்னுடைய தாயாரிடத்தில் மரியாளிடத்திலும் தனக்கு அன்பாக இருந்த சீஷனிடத்திலும், ஏன்னா யோவான் தான் அங்கே சிலுவை அண்டையில் வந்தார், மற்ற சீஷர்கள் யாரும் வரல. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிஹோல் உமன் பிஹோல் யோர் சன், ஸ்திரீயே இதே உன் மகன், சீஷன்ட்டு அதோ உன் தாய். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசப் வாஸ் நோ மோர். யோசேப்பு வந்து உயிரோடு இல்லை, அவர் மரித்து விட்டார். ஏசாமி தான் வந்து பரிசுத்தாவின் வல்லமையினால் உற்பவித்து மரியாளுக்கு பிறந்தவங்க. யோசேப்பு வந்து ஒரு தகப்பனாக பராமரித்தார். ஆனால் அதன் பிறகு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த அவருடைய சகோதர சகோதரிகள், அவங்க வந்து ஹாஃப் பிரதர்ஸ் அண்ட் ஹாஃப் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க ஏசாமி வந்து ஆனால் மரியாதை குறித்து தனிப்பட்ட விதத்தில் அதிக பொறுப்பு எடுத்தவராக அவர் வந்து சொல்கிறார், யோவான்கிட்ட நீ பார்த்துக்கோ மரியாதை அப்படின்னு சொல்லி. சரித்திரம் சொல்லுகிறது, மரியாள் இயேசுடைய மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் ஒரு சில ஆண்டுகள் இருந்து, அதாவது யோவானோடு தான் கடைசி வரைக்கும் தங்கியிருந்தாங்களாம். அப்புறம் அந்தியோகியா பட்டணத்தில் வைத்து அவங்க மரித்ததாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ இங்கே பார்க்கும்போது ஸ்திரீயே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு, உமன் அப்படின்னு. ஒரு சிலர் யோசிக்கலாம், எதற்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார்? அது மாதிரி அந்த கானாவூர் கல்யாணத்துலேயும் ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மீட்பின் திட்டத்தை குறித்து முதல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி அபவுட் ஜீசஸ். அவர் உன் தலையை நசுக்குவார். தலை இல்லாமல் வால் இல்லாமல் சொன்னா எப்படி? ஜெனிசிஸ் 3:15, ஆதியாகமம் கரெக்டு, அந்த வார்த்தை கரெக்டு. ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும், அதாவது ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பத்தை சபிக்கும் போது சொன்ன வார்த்தைகள், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸோ அந்த உமன், ஸ்திரீ, அந்த வார்த்தை, ஸோ ஷீ இஸ் த உமன். இப்போ அவனுடைய வித்துனா யார்? ஜீசஸ். ஸோ அந்த ஒரு ப்ராஃபஸி, அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இங்கே வந்து ரிமைண்ட் பண்ணுறார். அதே போல் சிமியோனுடைய தீர்க்க, ஏசாமி பிறந்த போது தேவாலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட போது சிமியோன் சொன்னது, அவரை குறித்து பல காரியங்கள் சொல்லிட்டு கடைசியாக உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். A sword will pierce your soul.
ஸோ இங்கே உண்மையிலே ஏசாமி வந்து இவ்வளோ பாடுபடும் போது மரியாளுக்கு அது ஒரு பெரிய வேதனை தான். தன்னுடைய மகனை பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஆனால் மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்தாள். ஸோ ஷீ குட் ரிலேட். ஆண்டவருடைய இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய தாயின் மேலே கொண்டிருந்த அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஒரு பொறுப்பாக கவனிக்கிறார். ஏன்னா ஏசாமி பரிசேயர்களை குறித்து சொல்லும்போது, நீங்கள் சின்ன சின்ன காணிக்கை இதெல்லாம் கொடுத்துட்டா அல்லது கொஞ்சம் காசை கொடுத்துட்டா வயசானவங்களை கவனிக்க வேணாம், பெற்றோரை கவனிக்க வேணாம், நீங்களாக போதிக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் அவர் எவ்வளவு பொறுப்பாக நேர்த்தியாக அந்த கடமையை செய்தார். அவருடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் போகிறதா இருந்தாலும் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்கிறார். ஸோ இந்த வசனம் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான சிலுவையின் தியானமாக இருந்தாலும், சிலுவையில் ஆண்டவர் பேசின வார்த்தையை அநேகர் இதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணவும் செய்வாங்க. கொஞ்சம் ஓவர் எம்ஃபசிஸ் இந்த இடத்துல பார்க்கும்போது. அதே மாதிரி மேரி இஸ் நாட் சின்லெஸ். மரியாள் வந்து ஒரு பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்ட ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், நோ டவுட். ஆனால் மரியாளும் எல்லாரை போல பாவியாக இருந்து செயின்ட்டாக உயர்த்தப்பட்டது. செயின்ட்னா பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும் போது எல்லா விசுவாசிகளையுமே பரிசுத்தவான் தான் எழுதுகிறேன், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். ஏதோ யூனிக்காக ஒரு சிலர் தான் பரிசுத்தவான்கள்னு கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவின் நீதியினால் சூழப்பட்டவங்க, உடுத்துவிக்கப்பட்டவங்க நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஸோ மேரிக்கும் மரியாளுக்கும் இயேசு ஆண்டவர் இரட்சகராக தேவைப்பட்டார். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? we have all sinned and come short of the glory of God, of God's glory. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாரும் பாவம் செய்து எக்ஸப்ட் ஜீசஸ். ஏசாமியை தவிர எல்லாருமே பாவிகள் தான். அந்த லிஸ்ட்டில் யாரும் இன்க்ளூடடு? மேரியும் இன்க்ளூடட் தான். Nowhere in the Bible we are told to ask Mary to pray for us. வேதாகமத்தில் எங்குமே மரியாள் நமக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படவில்லை. As though Jesus is too busy and we have to go to Mary to get Jesus attention. அதாவது ஏசாமி ரொம்ப பிஸியாக இருக்காரு, ஸோ மரியாள் மூலமாக போனால் ஏசாமியுடைய அட்டென்ஷன் கிடைக்கும். பைபிள் அப்படி எங்கேயும் கற்றுக் கொடுக்கவில்லை. We all can come boldly into the presence of God. நாம் எல்லாருமே தைரியமாக தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். We don't need any saints to pray for us. அதாவது தேவ ஊழியர்கள், சபையார், மற்றவங்க நமக்காக ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஓகே. ஆனால் மரித்த பிறகு யாரோ செயின்ஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க நமக்கு மீடியேட்டர்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லிக் கொடுக்காத காரியங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தன்னுடைய தாயை, ஏன்னா இப்போ வயதிப நாட்களில் ஒருத்தர் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும், தனக்கு அன்பாக இருந்த ஸ்ரீஷன்ட்ட அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சார். ஸோ ஒரு அந்த தன்னுடைய பாடுகளின் மத்தியிலும் தன்னுடைய தாயின் மேலே அவ்வளோ அக்கறையோடு கரிசனையோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதே சமயத்தில் நான் சொன்னது போல் வேதாகமத்தில் எங்கேயுமே ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு மேலான ஒரு நிலைமைக்கு மரியாள் உயர்த்தப்படவில்லை. வேதாகமம் அதை ஒருபோதும் ஊக்கப்படுத்துகிறதில்லை. ஸோ நாலாவது, வேர்ட்ஸ் ஆஃப் அபேண்டன்மெண்ட், கைவிடப்பட்ட ஒரு நிலைமையின் வார்த்தை. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதாவது நம்ம ஜீசஸுடைய இந்த கதறுதல், அழுகை ஒரு கேள்வி மார்க். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் நெவர் ஆஸ்க்ட் a question because he did not know the answer. ஏசாமி எத்தனையோ இடத்துல கேள்வி கேட்டார். எங்கேயுமே அவர் ஒரு பதில் தெரியாமல் நம்மகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கவே இல்லை. நீங்கள் எத்தனையோ கொஸ்டின்ஸ் ஜீசஸ் கேட்டார். எல்லாமே தெரியாத கேள்வி, ஐயோ எனக்கு தெரியல, கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காக இல்லை. இந்த இடத்துல மேசியா எப்படிப்பட்டவர், மேசியா எப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக வரப்போகிறார், அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட 300+ ப்ராஃபசிஸ்,
300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அவை எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் நிறைவேற்றினார். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு நிறைவேறுதல். ஒன்று சங்கீதம் 22. இந்த சங்கீதம் நீங்கள் முடிஞ்சால் இன்றைக்கி டைம் கிடைக்கும் போது வீட்டில் போய் வாசிங்க. என்றைக்கோ நாளைக்கோ வாசித்து பாருங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22:1. இங்கே ஏசாமி சிலுவையில் என்ன சொல்கிறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். 7ஆம் வசனம், Psalm 22:1-7-16-17. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. நீங்கள் இந்த சங்கீதம் வாசித்தீங்கன்னா லிட்ரலாக அந்த கல்வாரி சிலுவை அண்டையில் இதுதான் நடக்குது. பார்க்குறவங்க எல்லாரும் பரியாசம் பண்ணி, பார்க்குறவங்கன்னா இவன் திருடர்கள் உட்பட, உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. 16ஆம் வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவரை எப்படி க்ரூசிஃபை பண்ணாங்க? கையிலையும் கால்லையும் ஆணி அடித்தாங்க. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவங்க அந்த சாட்டை அடி அடித்து சதையெல்லாம் பிச்சு எலும்புகள் வெளியே தெரிகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், பாடுகள் வழியாக ஆண்டவர் சென்று கொண்டு இருக்கிறார். This psalm was written 1000 years before the crucifixion of Jesus. இந்த சங்கீதம் 22 ஏசாமி சிலுவையில் அறையப்படுறதுக்கு 1000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டுச்சு. ஆனால் பார்க்க எப்படி இருக்குது? அவர் சிலுவையில் அங்கே இருக்கும்போது இங்கே ஒருத்தர் எழுதின மாதிரி இருக்குது. அதான் க்ளோரி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தையினுடைய மகிமை. கிட்டத்தட்ட 25 புனித நூல்கள்னு சொல்கிற புனித நூல்கள் இருக்கிறது, வெவ்வேறு சமயத்தை சேர்ந்த புனித நூல்கள். அதில் அந்த மற்ற எல்லா நூல்களுக்கும் வேதாகமத்துக்குள்ள பெரிய யூனிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, த எலிமெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனம்ங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது, வேதாகமத்தில் தான். ஏசாயா 53 படிச்சிங்கன்னா அவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதுகிறார், அப்படியே இருக்குது. இங்கே இந்த சங்கீதம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது, அப்படியே தத்ரூபமாக சிலுவையின் காட்சி. இங்கே இயேசு ஆண்டவர் சப்ஸ்டிடியூஷனல் டெத். உங்களுக்கு நம்ம பாடல்லையும் அதை கேட்டோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு தேவ மனிதர் வார்த்தை சொல்கிறார். அதாவது கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் மரிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திப்பானோ அந்த நிலைமையை ஆண்டவர் அவனுக்கு பதிலாக ருசிக்கிறார், அவனுக்கு பதிலாக அதை டேஸ்ட் பண்ணுறார், டேஸ்ட் பண்ணுறார், முன் ருசி செய்கிறார். நிர்பந்தமாக கைவிடப்பட ஒரு நாள் பாவத்தில் மரிக்கிற நீங்களும் நானும் அப்படியாக தான் கதறுவோம். நித்தியமாக பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தின நரகத்தில் நம்ம பாட அனுபவிக்கணும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் மரித்தார். நான் பரபாசை குறித்து ஒரு செய்தி எடுக்கும்போது கடந்த வருஷத்தில் நான் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாரை விட பரபாஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும், ஜீசஸ் died in my cross. இயேசு என்னுடைய சிலுவையிலே மரித்தார். ஏன்னா அவனுக்காக செய்யப்பட்ட சிலுவை. அன்னைக்கு 3 திருடர்களை, கொலைகாரர்களை சிலுவையில் அறையணும்னு 3 சிலுவை செஞ்சிட்டாங்க. பொதுவாக அந்த சிலுவையினுடைய அந்த மையப்பகுதி வெர்டிக்கல் அந்த ராட் அந்த கம்பு எப்படி இருக்கும், அந்த இடத்துல எங்கே சிலுவையில் அறைய போகிறாங்களோ அங்கே வச்சுருவாங்க. இந்த ஹரிசான்டல் ராட், இந்த குறுக்க வர்ற இந்த கட்டையை தான் என்ன செய்வாங்க, சுமந்து கொண்டு போவாங்க. அவங்க 3 சிலுவை செஞ்சு 3 அங்கே நட்டப்பட்டாச்சு. ஆனால் அன்று காலையில் ஒரு மாற்றம் வருகிறது. பிலாத்துடைய ஒரு திட்டத்தின்படி அவன் பரபாசை கொண்டு வருகிறான். உங்களுக்கு நான் யாரை விடுதலை ஆக்கட்டும். அந்த தலைவர்கள் மூலமாக இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சொல்லி பரபாசை விடுதலை ஆக்குறாங்க. அப்போ பரபாசுக்காக செய்யப்பட்ட ஒரு சிலுவையில் இயேசு ஆண்டவர் கொல்லப்படுகிறார்.
பரபாஸ் அந்த கூட்டத்தில் சில வேத மனிதர்கள் நம்புறது என்னென்னா, அந்த கூட்டத்தில் நிச்சயமாக பரபாஸ் போய் இயேசுவுக்கு என்ன ஆகுறதுன்னு பார்த்துருப்பான். ஏன்னா பரபாஸ் உடைய பிழைப்பு எப்படி, அதாவது இன்னைக்கு சாகணுங்கிறவன் இன்னைக்கு காலையில் ஒரு திடீர்னு மாற்றம் வந்து தப்பிச்சிட்டான். இதே காரியம் ரிவர்ஸ் ஆகலாம் எப்போனாலும். அவன் உயிரோடு இருக்கணும்னா அந்த இயேசு கொல்லப்பட வேண்டும். அவர் செத்தா கன்ஃபார்மாக இவனுக்கு டெத்து கிடையாது. ஏசாமி செத்துட்டார்னா இவன் படைச்சிக்கலாம். அது நடைபெறும் வரைக்கும் பரபாஸ் என்ன செஞ்சுருக்கலாம், இயேசுவை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். என்ன நடக்குது உண்மையிலே கடைசி வரைக்கும் இந்த ஜனங்கள் மனம் மாறாமல், பிலாத்து மனம் மாறாமல் இவரை கொன்னுடுறாங்களா? ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் அவன் பார்க்கும்போதும் தெரியும், என்னுடைய சிலுவையில், எனக்காக செய்யப்பட்ட சிலுவையில் இயேசு மரிக்கிறார், மரித்து கொண்டிருக்கிறார், மரித்து விட்டார். He died in my stead, in my place. என்னுடைய ஸ்தானத்தில் எனக்கு பதிலாக அவர் மரித்து விட்டார். நான் பிழைத்திருக்கும்படி அவர் மரித்து விட்டார். இதாங்க சப்ஸ்டிடியூஷனல் டெத். இயேசு ஆண்டவர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் அவர் கைவிடப்பட்டார்? முழு உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட போது பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் பிதாவானவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். அந்த வேதனையை ஆண்டவர் சகிச்சார். எதற்காக? நீங்களும் நானும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன் பார்த்தோம், வேர்ட்ஸ் ஆஃப் அபேண்டன்மெண்ட். நமக்காக அவர் கைவிடப்பட்டார். பிதாவானவர் நம்முடைய கையை பிடித்து கொள்ளும்படியாக. நம்ம இந்த சம்பவம் கேட்டிருப்போம். ஒரு அப்பா வந்து தண்ணியில் மூழ்கி கொண்டு இருக்கிற 2 பையங்க, அதில் ஒன்று அவருடைய பையன், இன்னொருத்தர் நேபருடைய பையன். 2 பேரும் தண்ணியில் விளையாட போன இடத்துல தண்ணியில் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. சத்தம் கேட்டு ஓடி போகிறாரு. யாராவது ஒருத்தரை தான் அவரால் காப்பாற்ற முடியும், அந்த தண்ணியிலேருந்து இழுத்துட்டு கொண்டு வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இயல்பா நேச்சுரல் டெண்டன்சி ஃபஸ்ட்டு ஓடி போய் தன்னுடைய மகனை பிடிச்சு தூக்குறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நல்ல வேளை நம்ம அப்பா வந்துட்டு. ஆனால் அப்போ அந்த அயலான் நேபருடைய பையன், அங்கிள் வாட் அபவுட் மீ, அங்கிள் என்னை குறித்து என்ன? அப்போ அந்த கடினமான ஒரு முடிவை எடுத்துக்கிறாரு. சரி, இந்த சூழ்நிலையில் நான் வந்து அவனை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி தன்னுடைய மகனுடைய கையை விட்டுட்டு அந்த நேபருடைய பையனை, அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், லவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல், வேறு அன்பினுடைய வேறு ஒரு பரிமாணம் அது. அப்போ அந்த பையனுடைய கையை பிடிச்சி, இந்த பையனுடைய கையை விட்டுட்டு அந்த பையனுடைய கையை பிடிக்கும் போது இந்த பையன் கத்துறான், அப்பா என்னை ஏன் விட்டீங்க, என்னை ஏன் கைவிட்டீங்க? அந்த அப்பாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இதுதான் பிதாவானவர் ஃபீல் பண்ணியிருப்பார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏசாமிக்கு தெரியும், ஆன்சர் தெரியும், இது முந்தையே தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே கதறினார் இதுக்காக தான். ஆனாலும் சொல்லிட்டார், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ தன்னுடைய குமாரனுடைய கையை விட்டுட்டு உங்களுடைய என்னுடைய கையை பிடிச்சாரு. அதான் வேர்ட்ஸ் ஆஃப் அபேண்டன்மெண்ட். 5வது வேர்ட்ஸ் ஆஃப் ஆங்குவிஷ், வேதனையின் வார்த்தைகள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19:28. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. சரி அன்பானவர்களே, ஏசாமி வாழும்போதும் எல்லாமே எவ்ரிதிங் டு ஃபுல்ஃபில் த பிளான் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட். என்ன ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. சரி நம்முடைய லைஃப்பில் அந்த ஒரு மோட்டிவ், நான் எதை செஞ்சாலும் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்வேன். இன்றைக்கி ஆண்டுடைய சித்தங்கிறதே வந்து நிறைய நேரம் விளையாட்டாக போயிடுது. நம்முடைய சித்தத்தை ஆண்டுடைய சித்தமாக மாற்றிடுவோம். ஆனால் இயேசுவானவர் எவ்வளோ தத்ரூபமாக சின்ன சின்ன காரியத்தில் கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார், பிதாவின் சித்தத்தை. சங்கீதம் அதே 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 15th verse. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். ஜீசஸ் became thirsty to give us living water. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சமாரிய பெண், யோவான் மட்டும்தான் அந்த சம்பவத்தை எழுதுகிறார்.
உங்களுக்கும் எனக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக அவர் தாகமுள்ளவராக மாறினார். He experienced thirst. அது மாதிரி இந்த 4 taste of hell, நரகத்தின் முன்ருசி, அந்த ஏசாமி சொன்ன லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் அந்த நரகத்தினுடைய கொடூர வேதனையில் அந்த வேதனையாக சொல்லப்பட்ட ஒரே காரியம் என்னது? ஐஸ்வர்யவான் என்ன கேட்டான்? எனக்கு எவ்வளோ தண்ணி கேட்டான்? ஒரு சொட்டு தண்ணி, விரலின் நுனியை தோய்த்து ஒரு சொட்டு தண்ணி. அப்படிப்பட்ட ஒரு நரகத்தை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நரகத்தில் இருந்து லூக்கா 16 சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம். ஆண்டவர் உங்களை என்னையும் காப்பாற்றும்படியாக அவர் அந்த வேதனையை அனுபவித்தார். தாகமாக இருக்கிறேன். இட்ஸ் ஆல்சோ தர்ஸ்ட். நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்மாக்கள், அந்த ஏசாயா 53 வரும். அவர் எந்த அளவுக்கு ஆத்ம வருத்தத்தின் பலன். அன்பாளே, இவ்வளோ தூரம் ஆண்டவர் நமக்காக பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரம் தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம ரட்சிக்கப்படணும், அவர் தர்ற அந்த ஜீவ தண்ணீரை பருகணும்னு ஆண்டவர் பிரயாசம் எடுத்து அன்றைக்கி எத்தனை பேர் அதை உதாசீனப்படுத்துகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். வேர்ட்ஸ் ஆஃப் ஆங்குவிஷ். 6வது வேர்ட்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது செய்து முடித்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. யோவான் 19:30, John 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்பாலே, நம்ம தமிழில் நிறைய நேரம் அல்லது இங்கிலீஷ்லேயுமே கூட ஃபினிஷ் இந்த நெகட்டிவாக நிறைய நேரம் அதை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் தமிழ்நாடுனால தைரியமாக வச்ச நிறைய சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பீங்க. நான் போன அந்த ஃபஸ்ட் மேட்ச் இருக்கும்போது மணிப்பூரில் காட்டேஜ் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. காட்டேஜ் மீட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு இன்டர்ப்ரெட் பண்ண பிரதர் வந்து சொல்கிறாரு, ஒரு 5 minutes இருந்திருக்கும். பிரதர், டிட் யூ ஹியர் அப்படின்னு. என்ன? வாட்? சிஎஸ்கே காலி, அவுட், சிஎஸ்கே அவுட். ஏன்னா பவர் பிளேலே 4 விக்கெட் போயிடுச்சுன்னு ஏதோ சொன்னார். சரி, அதனால் அப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம ஃபினிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி 6 ஓவர்லேயே தெரிஞ்சு போச்சுல்ல, ஃபினிஷ்ட், முடிஞ்சதுன்னா. அப்படி இல்லை, இது வெற்றிகரமாக ஆண்டவர் முடித்தார். நம்ம நிறைய நேரம் ஃபினிஷ், அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது, பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய வேலைகள், பொதுவான வேலைகள் வரும். அதில் ஒன்று மேகசின் ஒர்க். உலகமெங்கும் பத்திரிக்கை போகுது, தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் பத்திரிக்கை. அப்போ அந்த இங்கிலீஷ் பத்திரிக்கைக்கு பொறுப்பாக இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 6000 மேகசின்னா எல்லாமே பிரிண்டட் பேப்பராக தான் வரும். ஸோ அதை பின் பண்ணி அப்புறம் அதை கட் பண்ண பிறகு அட்ரஸ் ரேப்பர் இருக்கும், அதில் வச்சு மடித்து, அழகாக மடித்து கம் தடவி ஒட்டி, இதெல்லாமே நாங்கள் ராத்திரி பண்ணணும். அடுத்த நாள், ஏன்னா நாளைக்கு போஸ்டிங் ஏன்னா அந்த மாதிரி மேகசினுக்கெலாம் கொஞ்சம் இதுக்கு சப்சிடி கொடுப்பாங்க, இவ்வளோ பைசா தான் இதை போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. அப்போது அந்த டேட்டில் கண்டிப்பாக போய் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் பார்சல் இறக்கிடணும், அத்தனை மேகசினையும் கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது ராத்திரி எத்தனை மணி ஆகும்? சில பத்திரிக்கைலாம் காலையில் வரைக்கும் வேலை போகும். அப்போ இங்கிலீஷ் பத்திரிக்கைக்கு பொறுப்பாக இருந்த ஒரு அண்ணனுக்கு கையில் அடிபட்டு அவர் சிக்காயிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் அப்போ ரொம்ப சீனியர் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகிருக்கு, எனக்கு மேலே சில சீனியர்ஸ் இருந்தாங்க, நிறைய ஜூனியர்ஸும் இருந்தாங்க. ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், என்ன நல்ல வேலையெல்லாம் செய்வேன். அப்போ சொன்னார், தம்பி எனக்கு இப்படி அடிபட்டுருக்கு, அதனால் இன்றைக்கி இந்த வேலையை நீ பார்த்துக்கோ, இன்சார்ஜ் எடுத்துக்கோன்னு. 9 மணிக்கு அந்த வேலை ஆரம்பிக்கணும். 9 மணிக்கு இந்த தோசைக்கல் மாதிரி மணி அடிப்பாங்கள்ல. ஸோ எங்கள் பைபிள் காலேஜில் அப்படி எலக்ட்ரிக் பெல்லாம் கிடையாது, டொங் டொங் டொங்னு அடிக்கணும். ஸோ மணி அடிச்சுட்டு நான் போய் 9 மணிக்கு போய் உட்காந்துட்டேன். 9:15 ஆகுது, 9:30 ஆகுது, ஒருத்தரும் வரல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் மக்கள் இந்த வேலைக்கு கொஞ்சம் டிமிக்கி நல்லா கொடுப்பாங்க. ஸோ எப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக 8 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு, இது 9 மணிக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி மத்தியானம் சாயங்காலம் துணி ஒரு 2 பக்கெட் நிறையா ஊற வச்சுருவாங்க சிலர். கரெக்டாக 8:55க்கு பாத்ரூம் போயிடுவாங்க.
நம்ம அங்கே போய் தேடுவோம். நான் அப்புறம் சரி 9:30 ஆளை காணணுன்னா ஒவ்வொருத்தரையாக போனால் சிலர் ஒருத்தர் பாத்ரூமில் துண்டை கட்டிக்கிட்டு துணியை துவச்சிட்டு இருக்காரு, 2 பக்கெட் நிறையா. பிரதர், ஐ ஹாவ் டு வாஷ் மை ட்ரெஸ், ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு வேர் டுமாரோ. நாளைக்கு உடுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் துவைக்கணும். சிலர் இன்றைக்கி நைட் ஒர்க்கு இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிடுவாங்க, ஜெபம் பண்ணி எல்லாம் ஊழியத்துக்கு வந்தவங்க தானே, ஜெபம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கும், தனி ஜெபத்துக்கு போயிடுவாங்க. எங்கேனே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பெரிய காம்பவுண்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் போய் தானையோ இப்படிலாம் ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரியா, வேலையை செய்யுங்கன்னு போய் நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, யாராவது அன்றைக்கி பகலில் ஊழியக்காரங்க அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருந்தா அந்த வேலையை ராத்திரி வரைக்கும் வச்சுக்கிட்டு கரெக்டாக 9 மணிக்கு அந்த வேலையை எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஊழியக்காரர் எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காரு, என்னை தொடாத. 1 மணி நேரமாக சுற்றி வரேன், ஒரு ஆத்மா வரல. உடனே எனக்கு வீராப்பு சொல்றன்னு ஏறிடுச்சு. இதனே ஏன் வேலையாயா, இது ஊழியம், செஞ்சால் செய்யுங்க. சிலர் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் கொசு வலையை கட்டி படுத்துட்டாங்க. உடனே எனக்கு வந்துச்சு, சரி போங்கடா, உங்களுக்கு ஆத்திரம் இல்லைன்னா எனக்கு எதுக்கு, பேசாமல் நானும் போய் கொசு வலையை எடுத்து 4 சேரில் 4 பக்கம் கட்டிட்டு வலைக்குள்ளே போயிட்டேன். அப்போது ஒரு சீனியர் பிரதர் இப்போ இறந்துட்டார், விஜயகுமார்னு ஒரு அண்ணன், ஷார்ட்டாக இருப்பார். அவர் தெலுங்கு வந்தார், 9:45 10 மணிக்கு வந்தார். நான் நெட்டுக்குள்ளே போயிட்டேன். மேகசின் எல்லாம் அப்படியே வேலை தொடாமல் இருக்குது. ஏண்டி தம்படா, என்னையா தம்பி, அவர் கேட்டார் பாருங்க, சாகர வரைக்கும் பண்ணணும். அந்தேனா ஆயிப்போயிந்தா அப்படின்னா அர்த்தம்னா அவ்வளோதானா, கதை முடிஞ்சுதா, உன் கெப்பாசிட்டிலாம் இவ்வளோதானா, ஆட்களை வச்சு வேலை வாங்க தெரியலையா, அதான் சொன்னார். அந்தேனா ஆகிப்போயிந்தா. ஆனால் அதே இது என்ன பண்ணார், அப்புறம் அந்த கையில் அடிபட்ட சவர், அவர் மூத்த சீனியர், அதனால் 2 பேரும் நான் வா வா வா, மற்றவங்க வந்தால் வரலண்ணா, நீ ஆரம்பி வா, என்னை கூப்பிட்டு போய், எனக்கு பயங்கர கோவம், இது என்ன ஊழியம்னா எல்லாருக்கும் அக்கறை இருக்கணும். சரி சரி வரோம், செய்ய ஆரம்பித்தவங்க. 10:15 2, 10:30 இன்னும் 2, அப்படி இப்படின்னு கடைசியாக எல்லோரும் வேலை முடிஞ்சுது. ஸோ நிறைய நேரம் முடிஞ்சதுன்னா நெகட்டிவாக யோசிப்போம். நான் இன்றைக்கி நெகட்டிவ் தான், ஏன்னா ஐ வாஸ் நாட் அ லீடர். நான் இப்போ ட்ரைனிங்கில் இருந்தேன். நிச்சயமாக இன்றைக்கி அதை விட பெட்டராக நான் ஹேண்டில் பண்ணுவேன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனால் ஏசாமி வெற்றிகரமாக செய்து முடித்தார். அந்த வார்த்தை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் அதனால் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட். டெட்டலிஸ்டாய் அப்படின்னா என்ன, முடிந்ததுங்கிற வார்த்தை. டெட்டலிஸ்டாய், பெய்ட் இன் ஃபுல். ஒரு மனிதன் கடன் செலுத்தணும், கடைசி இன்ஸ்டால்மெண்ட், கடைசி இஎம்ஐ செலுத்தியாச்சுன்னா அந்த பத்திரத்தில் என்ன குத்துவாங்க, டெட்டலிஸ்டாய், இட் இஸ் ஃபினிஷ்ட். என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சோ, ஒரு படம் வரைகிறாங்க, ஆர்ட் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு, இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஆன் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பலி செலுத்தும் போது அந்த மீட்பின் நாளில் ஆசாரியன், priest would announce that பலியெல்லாம் செலுத்திட்டு டெட்டலிஸ்டாய் அப்படின்னா முறைப்படி பலி செலுத்தி முடிச்சாச்சு. கொலோசியர் 2:14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இதுக்கு 2-3 விளக்கம் சொல்லுவாங்க. இல்லை ஒரு விளக்கம், இப்போ ஒரு கைதி ரோமர்கள் அவன் ஒருத்த கைதி சிறை தண்டனை பெற்று இப்போ 7 வருஷம் ஜெயில்னு வச்சுக்கோங்க. அவனை ஒரு சிறையில் ஒரு அறையில் அடைக்கும் போது வெளியே செவத்தில் நோட்டீஸ் ஒட்டிடுவாங்களாம், அவனுடைய விடுதலை நாள் என்னைக்கு. இப்போ 2027 February 4 அப்படின்னா February 4 2027. அவன் அப்போ அந்த ஜெயிலுக்கு அந்த ரூமுக்கு போகிறவங்களுக்கே தெரியும் இவன் எது வரைக்கும் கைதி தான், 2027 February 4 வரைக்கும் கைதி. அந்த February 4 வந்த உடனே அந்த சுவத்தில் இருக்கிற அந்த நோட்டீஸில் டெட்டலிஸ்டாய், இவன் முழு தண்டனை என்ன செஞ்சிட்டான், அடைந்து விட்டான், அப்படி சீல் பண்ணிடுவாங்க. அவன் இனிமே குற்றவாளி கிடையாது, அவன் இனிமே ஜெயிலர் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாமி உங்களுக்காக எனக்காக எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு நமக்கு இன்னும் அந்த கில்ட் கொடுக்குறான், குற்ற உணர்வு. நீ இவ்வளோ செஞ்சுருக்க, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்க. அன்பார்களே, நம்முடைய பாவத்தை விட ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா.
கடைசியாக வேர்ட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவானவர் அவருக்கு கொடுத்த ஒரு வேலையை நேர்த்தியாக செய்து முடித்தார். அன்பாலே, இது எவ்வளவு பெரிய ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். டவுன் த ஹிஸ்ட்ரி, சரித்திரமாக பிசாசு இதை தடுக்கிறதுக்கு எத்தனையோ விதம் பண்ணான். ஆமானை வச்சு இஸ்ரவேலரை கொல்லணும்னு நினச்சான், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தான். ஆனால் வெற்றிகரமாக ஒன்னொன்னுலையும் ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை விட்ட உடனே மத்தேயு இதை சொல்கிறார். ஏசாமி இந்த ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு, ஜீவனை விட்ட பிறகு, மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. நம்ம கர்டன் கிழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்டன் யோசிப்பீங்க. எருசலேமுடைய தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 60 அடி நீளம், 30 அடி அகலம். அதாவது நீளம் இந்த சென்ஸ் உயரம் 60 அடி, அகலம் 30 அடி. திக்னஸ் thick as thick as the palm of a man's hand, அல்லது 4 inches. வெறும் கர்டனுடைய திக்னஸ் மட்டுமே எத்தனை? 4 இன்ச்சு. ஸோ நம்ம வீட்டில் கர்டன் மாற்றுறதுக்கு சில நேரம் தனியாகவே மாட்டிடுறாங்க, இல்லை ஒருத்தர் சப்போர்ட் இல்லை. இந்த கர்டனை மாற்றணும், இந்த கர்டனில் ஏதாவது வேலைன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரீஸ், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆசாரியர்கள் சேர்ந்து தான் என்ன செய்ய முடியுமா அந்த கர்டனை ஏதாவது மாற்றணும், வேறு ஏதாவது செய்யணும்னா. ஓகே, அது மாதிரி அந்த கர்டன் 72 ஸ்கொயராக பின்னி செய்யப்பட்டது. பெரிய கர்டன், சிம்பலைசிங் த பேரியர் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமனிட்டி. அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கடவுளையும் மனுஷனையும் எவ்வளோ அது பிரிக்குது. அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாய் with an unseen hand, கண்ணுக்கு தெரியாத ஒரு கையால் என்ன செய்யப்பட்டுச்சு? கிழிக்கப்பட்டுச்சு. எப்படி கிழிய முடியும்? 4 இன்ச்சு திக்னஸ் உள்ள இவ்வளோ பெரிய கர்டன் யார் கிழிச்சது? கடவுள் தான். ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையாக இருந்த அதை எடுத்துட்டார். எவ்வளோ பெரிய ஒரு அன்னைக்கு எப்போனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் பிரதான ஆசாரியன் தான் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் எப்போனாலும் ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும், எப்போனாலும் அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க முடியும். நம்முடைய பலினால் கிடையாது, சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தம் பாடணும்ல, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே. இந்த ரத்தம் தான் அந்த திரைச்சீலையை 2ஆக கிழிந்தது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம தைரியமாக வர சொல்லி இருக்கிறது. இதாங்க ஆண்டவர் சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள். ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றிய இந்த கிரியை விவரிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள். வாட் இஸ் யோர் ரெஸ்பான்ஸ்? உங்களுடைய என்னுடைய பிரதிக்கிரியை என்ன? வலது பக்கம் இருந்த திருடன் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். இல்லைக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ பரதீசில் இருப்பாய் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவன் ஏசாமி பேசின வார்த்தையை மட்டும் கேட்கல, மற்றவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்கல, இந்த கள்ளன் மனம் திரும்பி பேசின வார்த்தையும் அவனுக்கு இயேசு சொன்ன பதிலையும் கேட்டும் அவன் மனம் திரும்பலை. ஹி ஹார்டன்ட் ஹிஸ் ஹார்ட். இன்னைக்கு அன்பானவர்களே, நம்ம சிலர் எத்தனையோ ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வரோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாவியா குடிகாரனா எப்படியோ இருந்து வந்தவங்கெல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய செய்தியை கேட்டு, சாட்சியை கேட்டு எத்தனையோ பேர் மாறிட்டாங்க. ஆனால் நம்மில் சிலர் பல ஆண்டுகளாக வருகிறோம், ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எத்தனையோ பெரிய வெள்ளி கூட்டங்களில் வார்த்தையை கேட்குறோம், சிலுவையை தியானிக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோட எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறாரு. வலது பக்கத்தில் இருந்த கள்ளனை போல பிரதிக்கிரியை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா? மோசங்கள் சொன்னாங்க,
அவன் பேசின அந்த வார்த்தை ஆண்டவர் அவ்வளோ பாடுகள் மத்தியில், ரத்தத்தின் சிந்துதல் மத்தியில் ஆண்டவருக்கு அது எவ்வளோ தெளித்தேனாக இருந்திருக்கும் கேட்குறதுக்கு. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை மீட்க தான் நான் ரத்தத்தை கொடுக்குறேன். ஏசாமிக்கு பக்கத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்க. அதனால எத்தனையோ அந்நியர்கள், திருடர்கள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எத்தனையோ பேர் ஆண்டவரை இன்னும் புறக்கணித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, நீ வலது பக்கம் இருந்த திருடனை போல என்னை ஏற்றுக்கொள்ள போறியா, இல்லது இடது கை பக்கத்தில் இருந்த திருடனை போல இந்த தருணத்தையும் புறக்கணிக்க போறியா? ஜெபம் செய்வோம்.